முத்து என்னம்மா? காவேரி எங்க? அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லையாம்மா, ஊருக்கு போயிருக்கா. என்ன கண்ணு? ஒண்ணும் இல்ல. ஓ, ம். இது 100 ரூபா. இவன் கண்ணில் பட்ட கட்டிங் அடிச்சிருவான். சில்லற காசு எடுத்து வச்சுமே. 100 ரூபா? காலையில் நான் கேட்டதுக்கு இல்லைன்னு. இரு, ரிங் ஆகட்டும். டேய், இது என்ன பப்ளிக் பூத்தா? காசு இருந்தா தான் கடவுள்கிட்டையும் பேச முடியும். அதோட சிம்பாலிக்கு தான் இது. தாயே மகமாயே, நாளை கச்சேரி கலக்கட்டும் தாயே. தாயே, என்ன மட்டும் காப்பாத்துமா. டேய், என்ன சௌந்தரியமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. இந்த பொண்ணுங்க இவங்க சொந்தக்கார பிள்ளைங்க, டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப சௌந்தர்யா அவதான் அவங்க அப்பன் தொழிலையே பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவ போனதுல இருந்து மனசு கடந்து தவிக்குது. பாவம், அங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. சரி சரி விடுங்கம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா? என்ன வீட்டு இப்படி பண்ணிட்டேன்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருக்கான்ல, போயிடுச்சு பாரு. பொண்ணோட பாட்டுக்கு நான் தாளமா? போடா போ. விஜய், விஜய், யூசுப் பையன். நம்ம ஊர்ல ஜீன்ஸ் போட்ட பொண்ணுல பாத்திருக்கியா? நீ ஜீன்ஸவே பாத்திருக்க மாட்ட. சரி. ஹேய்! ஏய்! ஹேய்! வீடு வந்துருச்சுடா. முத்து, வாங்க தம்பி. இவன் சொன்ன கதைப்படி காவேரி வந்து கண்டுபிடிக்குன்னு பார்த்தா வேலைக்கார வந்து நிக்கிறான். காவேரி எங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஊருக்கு போயிருக்கு. அடுத்த வாரம் வந்துருவா. முத்து, தம்பி லக்கேஜ்லாம் ரூம்ல வச்சிரு. சரி. நான் போய் மாமா பாத்துட்டு வரேன்.